மிக அருமையான வரவேற்புரை. நன்றி. அதற்கு அடுத்து தலைமை உரையாற்ற ஒரு சிறு ஓய்வுக்கு பிறகு எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் பூஸ்ட் கொடுக்கிற, எங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிற இந்த மனவை இலக்கிய வட்டத்தின் நிறுவனர் அஸ்ரப் அலி ஐயா. நான் பர்சனலா காலையில வீட்டை விட்டு வெளியில வந்தேன் அப்படின்னா ஐயாவோட டீ சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், இல்லாட்டி வீட்டில தான் இருப்பேன். கடந்த 1.5 மாதமாக டீ கடையில கூட கேட்குறாங்க, எங்க அவங்களெல்லாம் காணவே இல்லையே அப்படின்னு. இல்லை ஐயா ஓய்வுல இருக்காரு, அதனால நானும் வரல அப்படின்பேன். கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு, சிறு ஓய்வுக்கு பிறகு மீண்டும் அதே செழிவுடன், அதே முக கலையுடன் உற்சாகமாக வந்திருக்கும் எங்கள் நிறுவனர் ஐயா அஸ்ரப் அலி அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும். இந்த அருமையான மாலை பொழுதில் மணப்பாறையில் இலக்கியத்தின் செழிப்பை சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய நமது மனவை இலக்கிய வட்டத்தின் தலைவர், வரவேற்புரையில் எண்ணற்ற செய்திகளை நமக்காக தந்த அன்பு நண்பர் தமிழ்மணி அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்திற்கு மதுரையில் உள்ள கல்லூரியிலிருந்து பேராசிரியராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ராஜாங்கம் ஐயா அவர்களே, இந்த கூட்டத்திற்காக தனது வண்டியிலே வேகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் பேராசிரியர் ஆனிரை செல்வன் அவர்களே, எங்களது சிறந்த இயக்கமான மனவை இலக்கிய வட்டத்தின் அன்பு நிர்வாகிகளே, இந்த கூட்டத்திற்காக உவந்த மனதோடு வந்திருக்கக்கூடிய ஒப்பற்ற சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நமது அன்பு நண்பர் நிலாமகன் அவர்கள் குறிப்பிட்டது போல, நான் எதிர்பார்க்காமலே தரப்பட்ட அந்த ஓய்வு நாளை முடித்து இன்று உங்களிடையே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதற்காக என் உயிர் மீள்வதற்காக எனக்காக பாடுபட்ட உங்கள் பலருக்கு எனது அன்பான நன்றிகளை தெரிவிக்கின்றேன். எனது அன்பு நண்பர் பரிமள செல்வன், அன்பு சகோதரி சீதாலட்சுமி மற்றும் எண்ணற்ற உறுப்பினர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும், நிலாமகன், தமிழ்மணி உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமுவந்த நன்றிகளை முதலாவதாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த கூட்டம் இதற்கு முன்பெல்லாம் கூட்டத்திற்கு வந்த பிறகு நாங்கள் விசாரித்துக் கொள்வோம் இது எத்தனாவது கூட்டம் என்று. ஆனால் இந்த முறை இந்த கூட்டத்தின் அழைப்பிலேயே எங்களுடைய தலைவர் அழகாக குறிப்பிட்டு விட்டார், இது 30 மற்றும் 31 என்று. இத்தனை கூட்டங்கள் இந்த ஊரிலே நடக்கிறது என்றால் இது வரலாற்றில் முதல் முறையாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இலக்கியத்திற்கு மணப்பாறை தந்த சான்றுகள், மணப்பாறை தந்த செயல்கள் ஏராளம். ஏனென்றால் ஒரு பத்திரிகையிலே என்ன செய்திகள் இருக்கிறது என்பதை வெளியிலே ஒரு நோட்டீஸ் போடுவதன் மூலம் ஏராளமான செய்திகள் பரப்பப்படுகின்றன. அதனை கண்டுபிடித்தவர் இந்த மணப்பாறையின் ஒரு எழுத்தாளர். அதனைத் தொடர்ந்து அறிவியலிலே 8 லட்சம் சொற்களை தந்தவர் மனவை முஸ்தபா, அவர் இந்த மணப்பாறைக்காரர். அது மட்டுமல்ல, முத்தமிழ் நாடகத்தை ஒரு தமிழாக கொண்டிருந்தாலும் கூட அத்துணை வசீகரித்து மக்களிடையே பரப்பப்படாத ஒரு கலையாக அது இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாடக கலையிலே மிக சிறப்பான சான்றுகளை தந்தவர் ஜெயந்தன் ஐயா அவர்கள் எங்கள் மணப்பாறைக்கார். அதன் தொடர்ச்சியாக அண்ணன் சௌமா அவர்கள், சௌமா
விருதுகள் மூலமாக ஓராண்டிற்கு எண்ணற்ற எழுத்தாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி கொண்டிருக்கிறார். இத்தகைய மனப்பாறையிலே மாதம் ஒரு இலக்கிய கூட்டம் நிச்சயம் நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே துவக்கினோம். அன்று துவக்கப்பட்டது. இன்றளவும் எத்தனையாவது கூட்டமாக இருந்தாலும் மக்களால் அந்த கூட்டத்திற்கு மிக அழகாக வருகை தர வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் புதுக்கோட்டையிலிருந்து பாலஜோதி ஐயா அவர்கள், கரூரிலிருந்து பாலாஜி இனியன் அவர்கள், எங்கள் ஒருங்கிணைப்பாளர் பரிமள செல்வன் கோவையிலிருந்து, அது மட்டுமல்ல இந்திய தூதராக மிக சிறப்பாக பணியாற்றிய அன்பு நண்பர் மூர்த்தி அவர்கள், அவ்வாறு எண்ணற்ற முன்மாதிரியாக வாழ்க்கையில் திகழக்கூடியவர்கள் வந்து சேரக்கூடிய இடமாக இருக்கிறது. அன்பு அண்ணன் நாகநாதன் அவர்கள், அன்பு அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் என்று. எதற்காக இதனை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், மாதம் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் மக்களால் போற்றப்பட வேண்டும். இன்னும் நமது தமிழ்மணி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இத்தனை சிறப்பாக நடத்தப்படக்கூடிய இந்த கூட்டத்திற்கு மாணவர்கள் வருவதில்லை என்று. நிச்சயம் அது மனதை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. நாம் வளர்ந்த பிறகு நம்மிடையே சகோதர சகோதரிகளை இந்த பிராந்தியத்திற்கு கொண்டு வந்த பிறகு, உதாரணமாக மாறன் மகா வந்த பிறகு இன்னும் மாணவர்கள் வருவதில்லை. ஒரே நாளில் 13 நூல்களை வெளியிட்ட அன்பு தோழர் அறிவு செல்வன் அவர்கள் எந்த கூட்டம் தொடங்கினாலும் 5 மணிக்கு வந்து ஒரு பையோடு நிற்பவர். இப்படி எழுத்தாளர்கள் ஒரு மன்னர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்திலே மாணவர்கள் வராதது மிகப்பெரிய வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதற்காக பாடுவோம். ஆகவே இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடை